அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبذر تدبيرا இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷைத்தான் ஸதகல்லாஹுல் அஸீம். வகால நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா துஸ்ரிஃபு ஃபில் மாஇ இன்தல் வுது வலவ் குன்தும் அலா நஹரின் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள் நிறை மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் வாழ்வின் வழிகாட்டியாகவும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு உன்னதமான நேர்வழியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் அத்தியாவசியமோ, அடிப்படையோ, இன்றியமையாதவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாழ்க்கை நெறியாக தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக சொல்லி தந்து விட்டான். இனி ஒரு கைட்லைன்ஸோ அல்லது இனி ஒரு வழிகாட்டுதலோ அல்லது இனி ஒரு நேர்வழியோ நமக்கு தேவையில்லாத அளவுக்கு எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி தந்து விட்டான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தமமான பாதையிலே பல்வேறு விஷயங்களை, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவையான பல்வேறு விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருந்தாலும் அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நேரம், நாம் சம்பாதிக்கும் செல்வம், நமக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவு, இப்படி அல்லாஹ் நமக்கு எத்தனை நியாமத்துகளை, எத்தனை அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றானோ இவை அனைத்துமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அமானிதங்கள். இந்த அமானிதங்களை அல்லாஹ் வகுத்து தந்த முறைப்படி, அல்லாஹ் சொல்லி தந்த முறைப்படி மட்டும்தான் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதை விட்டு நம்முடைய மனம் போன போக்கிலே அவற்றை வீண் விரயம் செய்வதற்கோ அல்லது நம்முடைய மனம் போன போக்கிலே அவற்றை கண்ட மாதிரியாக செலவு செய்வதற்கோ இஸ்ராஃப் செய்வதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டார்கள். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியாக இருக்கட்டும், இதனையும் வீண் விரயம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லது அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வமாக இருக்கட்டும், அதனையும் ஒரு பைசாவாக இருந்தாலும் அதனையும் வீண் விரயம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவாக இருக்கட்டும், அந்த அறிவையும் வீண் விரயம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆக அல்லாஹ் எத்தனை நியாமத்துகளை, எத்தனை அருட்கொடை நமக்கு வழங்கியிருக்கின்றானோ அந்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை வீண் விரயம் செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து கற்று தந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக செல்வம் இல்லாத மனிதன் அவனுக்கு வீண் விரயம் செய்வது என்பது அது ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத காரியம். ஒரு செல்வம் மிக்க மனிதன் அந்த செல்வத்தை வீண் விரயம் செய்வது என்பது அவனுடைய இயல்பாகவும் இயற்கை குணமாகவும் மாறிவிடும். அதே போன்று வயது முதிர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை வீண் விரயம் செய்வது என்பது, தன்னுடைய நேரத்தை வீண் விரயம் செய்வது என்பது அது மிக அபூர்வமான விஷயம். ஆனால் வாலிப பருவத்திலே, திரகாத்திரமான பருவத்திலே, தனக்கு சக்தியும் ஆற்றலும் இருக்கக்கூடிய நேரத்திலே அதனை வீண் விரயம் செய்யும் பொழுது அது மனிதனுடைய இயல்பையாக, இயற்கையாக மாறிவிடுகின்றது.
இந்த வீண் விரயம் செய்வதை இயல்பாக மாறுவதையும் இயற்கையாக மாறுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். அது செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மணித்துளியாக இருந்தாலும் சரி, அவற்றை வீண் விரயம் செய்வதற்கோ இஸ்ராஃப் செய்வதற்கோ நமக்கு அனுமதி இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்து விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது கூறுகின்றான். 17வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லா துதப்பிர் தபதீரா, நீங்கள் ஒருபோதும் அநியாயமாக வீண் விரயம் செய்யாதீர்கள், அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் பொதுவாக சொல்கின்றான். செல்வத்தை, நேரத்தை, பொருளை, நியாமத்தை என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த ஒன்றையும் லா துபத்திர் தத்பீரா, நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷைத்தான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள் ஆவார்கள். யார் ஷைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுகிறார்களோ அவர்கள் தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு வீண் விரயம் செய்யக்கூடியவர்களாக ஊதாரிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே ஒரு உன்னதமான நேர்வழியாக, உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் சாதாரண மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கையை விட ஆட்சி அதிகாரம் அவர்கள் கை கிடைத்து செல்வங்களும் வளங்களும் அவருடைய காலடியில் கொட்டப்படும் பொழுது, உலகத்தில் நியாமத்தில் எல்லாம் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வாரி வழங்கும் பொழுது, குறிப்பாக தங்கமும் வெள்ளியும் அவர்களை தேடி வரும் பொழுது, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எளிமையாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு சிக்கனமாக நடந்து கொண்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வீண் விரயத்தை தவிர்த்தார்கள், வீண் விரயத்தை ஒழித்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த மீதமாகக்கூடிய செலவை, மீதமாகக்கூடிய பணத்தை எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார்கள் என்பதையும் அவருடைய வாழ்க்கையில பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு மனிதன் வீண் விரயம் செய்வானேனால், தன்னுடைய செல்வத்தை ஊதாரித்தனமாக செலவழிப்பானேனால், அவன் சதகா செய்வதற்கோ தர்மம் செய்வதற்கோ அவனுடைய பணத்திலே எதுவுமே மிஞ்சாது. இது இரண்டு அடிப்படையில் சொல்லலாம். ஒன்று, வீண் விரயம் செய்யும் பொழுது அவனுடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். ஊதாரித்தனமாக தேவையில்லாத செலவு செய்யும் பொழுது அவனுடைய இருக்கக்கூடிய செலவிலே, செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். அல்லது உலக ரீதியாக பார்த்தாலே அவன் ஊதாரியாக செலவு செய்து பழக்கப்பட்டு விட்டால் உண்மையாக நியாயமாக செய்ய வேண்டிய செலவுக்கு அவனுக்கு பணம் இருக்காது, பணம் மிஞ்சாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை உலகத்திலே வாழ்ந்து காட்டிவிட்டு சொன்னார்கள், இந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், அதன் மூலமாக அவர்கள் மிஞ்சக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களுக்கு வாரி வழங்குவார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் எதற்காக இந்த தலைப்பை எடுத்து உங்களுக்கு என்னுடைய பீடிகையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்று இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வறட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. இந்திய அரசினுடைய நிதியமைச்சர் மந்திரிமார்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அட்வைஸ் செய்கின்றார், சிக்கனத்தை கடைபிடியுங்கள், சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மந்திரிமார்களும் அல்லது எம்பிமார்களும் உங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்து விட்டு, ஊதாரித்தனமான வாழ்க்கையை தவிர்த்து விட்டு சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று நிதி மந்திரி அறிவுறுத்துகின்றார். அதன் அடிப்படையில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எக்கனாமிக்கல் கிளாஸை, பிசினஸ் கிளாஸை விட்டு சாதாரண எக்கனாமிக்கல் கிளாஸ் பப்ளிக் மக்களோடு, பொதுமக்களோடு சேர்ந்து விமானத்தில் பயணம் செய்கிறார்கள். அது ஒரு பரபரப்பான செய்தியாக இன்று பாருங்கள், எம்பிகள் எல்லாம் சாதாரண கிளாஸ்ல போறாங்க, ஒரு நாட்டினுடைய தலைவரை சாதாரண கிளாஸ்ல போறாரு, தலைவருடைய மகனை சாதாரண கிளாஸ்ல போறாரு, ட்ரெயின்ல போறாரு, மக்களோட மக்களாக அமர்ந்து என்றெல்லாம் பத்திரிகைகள் பிரச்சாரம் செய்கின்றன. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிக்கனமாக இருங்கள் என்று நிதியமைச்சருடைய அறிவிப்பு செய்தவுடன் அதை கேட்டு எம்பிமார்களும் மந்திரிமார்களும் அவருடைய விமான பயணத்திலே பிசினஸ் கிளாஸை தவிர்த்து விட்டு, முதல் வகுப்பை தவிர்த்து விட்டு, ஒரு மந்திரி சொன்னதை போன்று கால்நடை தொழுவத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் வகுப்பிலோ அல்லது எக்கனாமிக்கல் கிளாஸிலோ அவர்கள் பயணம் செய்வதன் மூலமாக இந்த நாட்டினுடைய செல்வத்தை மிச்சப்படுத்தி மந்திரிமாரெல்லாம் சிக்கனத்தை கடைபிடித்தவர்களாக ஆகி நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து விட முடியுமா? அல்லது இது யாரை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட சிக்கன நடவடிக்கை? இதிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? அந்த முறையை பின்பற்றினால் மட்டுமே சிக்கனத்தை கடைபிடிக்க முடியும், அதனால் வளர்ச்சியை பெற முடியும், வாழ்க்கையில பரக்கத்தை பெற முடியும், இந்தியா, குறிப்பா இந்திய அரசாங்கம் வளத்தை பார்க்க முடியும். இது அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் காட்டிய வழி என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். என்றால் சிக்கனம் என்பதை உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்தியதே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து
அவர்கள் உன்னதமான இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி அந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாளர் எப்படி இருக்கும் என்று உலகத்திற்கு காட்டிய பிறகுதான் ஓஹோ ஆட்சியாளர்கள் இப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்க முடியுமா என்று மற்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் மூக்கின் மீது விரல வைத்தார்கள். அதுவரை அவர்களும் ஆடம்பரத்திலும் ஊதாரித்தனத்திலும் வீண் செலவிலும் அகம்பாவத்திலும் படோபடாவத்திலும் அவர்கள் திளைத்து கிடந்தார்கள். அதற்கு பிறகு திருந்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மூக்கின் மீது கை வைத்ததோடு சரி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சத்திய சஹாபாக்கள், குறிப்பா 4 கலீஃபாக்கள் இந்த உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட சிம்பிளிசிட்டி, எளிமை, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மேற்கொண்ட ஊதாரித்தனம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை, மக்களோடு மக்களாக பழகக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த அற்புதமான வாழ்க்கையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சத்திய சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்கள். அன்பு சகோதரர்களே, அதற்கு ஒரு சில உதாரணங்களை சஹாபாக்கள் ஆட்சி செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வளத்தையும் பரக்கத்தையும் நலத்தையும் கொடுத்தான். காரணம் என்ன? அவர்கள் இஸ்லாம் கற்றுத்தந்த, அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த எளிமையான வாழ்க்கையை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை, சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தான், மகிழ்ச்சியை கொடுத்தான். ஒரு சில உதாரணங்களை பார்ப்பதாக இருந்தால், இன்று இஸ்லாமிய ஆட்சியிலேயே ஒரு தலை சிறந்த ஆட்சி என்று எதிரிகளால் கூட போற்றப்படக்கூடிய ஆட்சி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு எளிமையான ஒரு ஆட்சி நடத்தினார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை பார்ப்போமேனால், அவர்களுக்கு ஒரு முறை திடீரென்று ஒரு 4000 திர்ஹம் அவசர தேவைக்காக தேவைப்படுகின்றது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு 4000 திர்ஹம் அவசர தேவைக்காக தேவைப்படுகின்றது. தேவைப்படும் பொழுது அவர்கள் அப்பொழுது இருந்த ஒரு செல்வ நிலையில் இருந்த ஒரு சஹாபி ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய செல்வ சீமான். அவரிடத்தில் ஆள் அனுப்புகிறார்கள், அமீருல் மோமினின் கலீஃபாவுக்கு ஒரு 4000 திர்ஹம் அவசரமாக கடன் தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுத்தால் இன்னும் ஒரு சில நாட்களில் திரும்ப கொடுத்து வரலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா 4000 திர்ஹம் கடன் கேட்டு அனுப்புகிறார்கள். யார்? ஒரு நாட்டினுடைய இஸ்லாமிய நாடு அல்ல, இஸ்லாமிய உலகத்தினுடைய ஜனாதிபதி. ஒரு நாட்டிற்கோ ஒரு பகுதிக்கோ அல்லது ஒரு மாநிலத்திற்கோ ஒரு மாகாணத்திற்கோ அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திற்கும் ஜனாதிபதியாக இருந்த கலீஃபா அவர்கள் ஒரு 4000 திர்ஹம் ஒரு சஹாபி இடத்திலே கடன் கேட்டு அனுப்புகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் என்ன நினைத்தார்கள் தெரியவில்லை. அந்த கடன் கேட்டு வந்த மனிதரை சொல்லி அனுப்புகின்றார்கள், நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்கள், ஃபயாஹுதுஹா அமீருல் முஃமினீன் மின் பைத்தில் மால் ஃபயரத்துஹா இதா ஷா. அமீருல் முஃமினீன் சொல்லுங்கள், அவர் பைத்துல் மாலில் இருந்து தனக்கு தேவையான தொகையை கடனாக எடுத்துக்கொண்டு அவர் விரும்பும் பொழுது அந்த தொகையை திரும்ப கொடுத்து விட சொல்லுங்கள். பொது நிதியிலிருந்து, பொது பணத்திலிருந்து அமீருல் முஃமினீன் கடனாக பெற்றுக் கொள்ளட்டும், அவர் தேடும்போது திரும்ப கொடுத்துட சொல்லுங்க, ஏன் என்கிட்ட கேட்கிறாங்க என்று ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அந்த கடன் கேட்டு சென்றவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் வந்து நேராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தேடி வந்தார்கள். தேடி வந்து சொன்னார்கள், அந்த காயிலுன் ஹக்கதா, இப்படி சொன்னீங்களா, நான் பைத்துல் மால்ல நான் எடுத்துக்கிட்டு திரும்ப கடனை திரும்ப அடைச்சிரணும் அப்படி சொன்னீங்களாமே, இப்படி நீங்களா சொன்னீங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யதார்த்தமா சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், என்னோட அபிப்பிராயத்தை சொல்லி அனுப்பினேன் அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட கோபப்பட்டு சொல்கின்றார்கள், நீங்க சொல்ற மாதிரி நான் பைத்துல் மாலில் இருந்து கடனாக பெற்றுக்கொண்டால், பொது நிதியிலிருந்து ஒரு 4000 திர்ஹம் கடனாக பெற்றுக்கொண்டால், ஃபயின் மித்து கப்ல அன் தஜி, நான் அந்த கடனை அடைப்பதற்கு முன்னால் மரணித்து விட்டால், அந்த 4000 திர்ஹமை நான் கடனை அடைப்பதற்கு முன்னால் மறைத்து விட்டால், குல்தும் அகதஹா அமீருல் முஃமினீன் ஃபதஊஹா லஹு, நீங்கள் சொல்வீர்கள், சரி அமீருல் முஃமினீன் தானே 4000 திர்ஹம் எடுத்திருக்கிறாரு, பாவம் அவருக்காண்டி விட்டு கொடுத்து விடலாம் என்று விட்டு கொடுத்து விடுவீர்கள். அந்த கடனை நீங்க திருப்பி கேட்க மாட்டீங்கன்னா, பைத்துல் மால் பணம் தானே, பொது சொத்து பணம் தானே, அதனால அமீர் முஃமின் தானே எடுத்திருக்கிறாரு, சரி கடனா எடுத்தாரு, அதை நான் விட்டு கொடுத்து விடலாம் என்று நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்கள். ஃபஊஹித பிஹா யௌமல் கியாமா, ஆனால் கியாமத் நாளிலே நான் அதனால் கடுமையாக தண்டிக்கப்படுவேன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வலாக்கின் அரத்து அன் ஆகுத மிஸ்லக மின் ஷஹீஹின் வ ஸஹீஹின், நான் எப்படி விரும்புகிறேன் என்றால் பண விஷயத்திலே கராராக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு இந்த கடனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். பண விஷயத்தில் ரொம்ப கராரா இருக்கிறீங்களே, ஒரு 4000 திர்ஹம் கேட்டதுக்கு பைத்துல் மாலில் எடுத்துன்னு சொன்னீங்களே, உங்களை போன்ற கராரான ஆட்களிடத்திலிருந்து நான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன் மித்து கப்ல ஹாதா, ஒரு கால அந்த கடனை அடைப்பதற்கு முன்னால்
நான் மரணித்து விட்டால் எங்களுடைய வாரிசுகளிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எங்க வாரிசுல விரட்டி நீங்க வாங்கிடுவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பண விஷயத்துல லேசா விட மாட்டீங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு சதகாக்களையும் தான தர்மங்களை வாரி வழங்குவார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பண விஷயத்திலே மிக கராராக இருப்பார்கள், வியாபார விஷயத்திலே. அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் உங்களை போன்ற ஆட்களிடத்திலிருந்து தான் அந்த கடனை பெற விரும்புகிறேன். ஏன் தெரியுமா, நான் மௌத்தா போயிட்டா கூட கராரா வசூலிச்சிருவீங்க. ஒரு கால் பைத்துல் மால் எனக்கு அனுமதி இருக்குது, அப்படி எடுத்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க, மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா சரி விட்டு கொடுத்துரும், அமீர் முஃமினீன் தானே எடுத்தாரு, விட்டு கொடுத்துருவீங்க. அதனால் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பிடிக்கப்பட்டு விடுவேன். எதற்கு சொல்கின்றார் சகோதரர்களே, பைத்துல் மால் பணம் என்பது, பொது நிதி என்பது எவ்வளவு கவனமாகவும் கராராகவும் கையாள வேண்டிய பணம். அந்த பணத்தை எந்த ஒரு தனிநபரும் தன்னுடைய சொந்த இஷ்டத்திற்காக, சொந்த விருப்பத்திற்காக ஒரு பைசாவையும் கூட செலவழித்து விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது என்பதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். அதே போன்று அவர்களுக்காக அவர்களுடைய சம்பளத்தை கூட்ட வேண்டும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பளத்தை கூட்ட வேண்டும் என்று மிக முக்கியமான சஹாபாக்கள் ஆலோசனை செய்கிறார்கள். ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் 4-5 பேருக்கு மஷ்வரா பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து வழங்கக்கூடிய அந்த சம்பள தொகை போதவில்லை, நாம ஜாஸ்தியாக்கி கொடுக்கணும், அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். அதை எப்படி அவங்களுக்கு சொல்றது, உங்களுடைய சம்பளத்தை நாங்கள் கூட்ட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா நேரடியாக போய் சொல்வதற்கு பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு தைரியம் வரவில்லை. உடனே ஆலோசனை செய்து உமர் ரலியல்லாஹு மகள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அழைத்து, உங்களுடைய தந்தையிட்ட போய் நீங்க பேசுங்கமா, கொஞ்சம் இந்த உங்களுடைய வஜீபன தொகையை, அந்த வதீஃபா தொகையை, சம்பள தொகையை கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இதை நீங்க உங்க தந்தையிட்ட போய் சொல்லுங்க என்று ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த 4-5 சஹாபாக்கள் சொல்லி அனுப்புறாங்க. அந்த அம்மையார் அவங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, செலவுக்கு காசு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். தந்தை இடத்துல சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு கடுமையான கோபப்பட்டு ஹப்ஸாட்ட கேக்குறாங்க, ஹப்ஸாவே நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருந்தாய் தானே? ஆமா. இனிமே அப்படி யார்கிட்ட சொல்லிக்காத, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று யார்கிட்ட சொல்லிவிடாதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருப்பதற்கான எல்லா தகுதிகளும் இழந்து விட்டாய் நீ. சொல்லிட்டு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சு, அவருடைய அன்றாட உணவு எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்கறாங்க. அந்த அம்மா பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி எல்லாம் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மேற்கொண்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், ஆனால் நான் மட்டும் அவர்களை விட ஒரு நல்ல வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? அதாவது தன்னுடைய பைத்துல் மாலிலிருந்து ஒரு ஜனாதிபதிக்குரிய வலீஃபாவை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது, அவர்கள் ஆசைப்படவில்லை, மற்றவர்கள் ஆசைப்பட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பதில் இது. இதே போன்ற எக்கச்சக்கமான உதாரணங்கள். பஹ்ரைனிலிருந்து ஒரு திருமிதி ஹதீஸில் வருகிறது, பஹ்ரைனிலிருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே பொதுமக்களுக்காக அத்தர் கொஞ்சம் வருகிறது. அதை பொதுமக்களுக்கு அந்த அத்தரை வாசனை திரவியத்தை பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், பொது சொத்தில் வருகின்றது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், யாராவது நல்ல எடை போட தெரிந்த ஒரு பெண் இருந்தால் இதை கரெக்டா எடை போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வசதியா இருக்கும், யாருக்கு எடை போட தெரியும் கொஞ்சம் பாருங்கள் என்ற உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மனைவியார் அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மையார் சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே நான் நல்ல எடை போடுவேன், என்கிட்ட கூட நான் எடை போட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தரமாட்டேன்னு மறுத்துறாங்க, நான் உங்ககிட்ட தரமாட்டேன். அந்த அம்மா வருத்தப்படுறாங்க, ஏன் என்னுடைய நேர்மையின் மீது நம்பிக்கை இல்லையா, நான் ஏதாவது இதுல இருந்து அபகரிச்சு போய் திருடி பண்ணி பயப்படுறீங்களா அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீனுடைய மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் உன்னுடைய நேர்மையின் மீதோ அல்லது உன்னுடைய நாணயத்தின் மீது சந்தேகப்படவில்லை, நீ அந்த அத்தரை நிற்கும் பொழுது, எடை போடும் பொழுது அந்த அத்தரானது நீ ஒரு பாட்டில இருந்து இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றும் பொழுது உன்னுடைய கையிலே படும், அதை எடுத்து என்னுடைய முகத்திலோ உன்னுடைய முதுகிலோ உன்னுடைய கழுத்துக்களை தேய்த்துக் கொண்டால் நான் முஸ்லீம்களுக்கு சேர வேண்டிய அந்த அத்தரிலிருந்து இந்த அளவுக்கு நான் அதிகமாக எடுத்தவனா ஆகிவிடுவேன், அதனால நீ நிற்க வேண்டாம், வேற யாராச்சும் நிற்க சொல்லு அப்படின்றாங்க. ஆக இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தால் இப்படி எல்லாம் ஒரு ஆட்சியாளர் உலகத்தில் வாழ்ந்திருப்பார்களா, இப்படி எல்லாம் செய்திருப்பார்களா? ஒரு முறை அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை ரோம் நாட்டு மன்னனுடைய மனைவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக. அமீருல் முஃமினீனுடைய மனைவிக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள், என்னவென்றால் உங்களுடைய அரபு நாட்டு அத்தர் மிக உயர்ந்த அத்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய தூதர் உங்கள் பகுதிக்கு வருகின்றார், அவரிடத்தில் அவர் கடிதம் கொண்டு வருகிறார் அமீருல் முஃமினீனுக்கு, அவர் திரும்பி வரும்பொழுது உங்கள் நாட்டு அத்தர் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்கள் என்று அந்த அம்மையார் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்லுகின்றார்கள். இந்த அம்மையார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அமீர் ஜனாதிபதியுடைய மனைவி ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு இடத்துல கொஞ்சம் அத்தர் பாட்டில் எடுத்து
அதுல அத்தரை ஊற்றி அந்த அத்தர் வாங்கி ஊற்றி கொடுத்து அனுப்புகின்றார்கள். கடனுக்கு அத்தர் வாங்கி கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த அத்தர் அந்த அம்மையாருக்கு போய் சேர்ந்தவுடன், அந்த ரோம் நாட்டு மன்னனுடைய மனைவிக்கு சேர்ந்தவுடன் அந்த மனைவி சந்தோஷப்பட்டு அடுத்த முறை தூதர் வரும் பொழுது அந்த பாட்டில் நிறைய, அத்தர் பாட்டில் நிறைய, இன்று கூட வளமே இருக்கிறது, வீட்டுக்கு ஏதாவது அன்பளிப்பு பாத்திரத்தில் வந்து அந்த பாத்திரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது அதை காலியாக கொடுத்து அனுப்பக்கூடாது, அதுல வேற ஏதாவது அன்பளிப்பு வைத்து கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய நடைமுறை. அல்லாஹ்வுடைய கட்டளையும் அதுதான். இதா ஹய்யத்தும் பி தஹியத்தின் ஃபஹய்யு பி அஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு அழகான அன்பளிப்பை கொடுத்தால் நீங்கள் அதை விட சிறந்த அன்பளிப்பை பகரமாக செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அடிப்படையில் ஆத்திகா அம்மையார் கொடுத்து அனுப்பிய அந்த அத்தரை பெற்றுக்கொண்டு அந்த அத்தர் பாட்டிலே ரோம் நாட்டு மன்னருடைய மனைவி அல்லவா இவர்கள், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, கடனுக்கு அத்தர் வாங்கி அந்த அத்தரை கொடுத்து அனுப்பினார்கள். அது ரோம் நாட்டு மன்னருடைய மனைவி. அந்த அம்மையார் தன்னுடைய லெவலுக்கு ஏற்றவாறு அந்த பாட்டில் நிறைய கொஞ்சம் வைரங்களை நிரப்பி அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினார். அத்தர் பாட்டில் நிறைய வைரங்களை கொடுத்து நிரப்பி அதற்கு ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிக்கு கொடுத்து அனுப்பினார். அதற்கு ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அது என்னவென்று தெரியாமல் அதை தங்களுடைய வீட்டில் விரிப்பின் மீது இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்னால் வைரத்தை பார்த்ததில்லை. ஒரு அமீர் முஃமினுடைய மனைவி இதற்கு முன்னால் வைரத்தை பார்த்ததில்லை. என்னவென்று சொல்லி கீழே கொட்டுறாங்க, வைரங்கள் சிதறுகின்றது. என்ன இது வைரமா இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. என்ன இது ஏதோ வைரமா இருக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்டோன்னு இந்த அம்மையார் காரணம் சொல்றாங்க. ரோம் நாட்டு மன்னருடைய மனைவி என்ற கொஞ்சம் அத்தர் கேட்டாங்க, நான் கொஞ்சம் கடன் வாங்கி அத்தர் கொடுத்து அனுப்பினேன். அந்த அம்மா பதிலுக்கு அந்த அத்தர் பாட்டில் நிறைய எனக்கு வைரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வைரத்தை தான் கேட்டு, நீ எவ்வளவு கடன் வாங்கின, அத்தர் வாங்குறது எவ்வளவு கடன் வாங்கின என்று கேட்டு அந்த கடனுக்குரிய தொகையை மட்டும் அந்த மனைவிடத்தில் கொடுத்து விட்டு மீதி வைரங்களை பைத்துல் மாலில் சேர்த்து விட்டார்கள். மீதி வைரம் அன்பளிப்பாக வந்தது. இந்த அம்மையார் கடன் வாங்கி அத்தர் கொடுத்ததற்கு அந்த அம்மையார் அதுக்கு பதிலாக அன்பளிப்பாக கொடுத்த வைரங்களை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கடன் தொகைக்கான தேவையை மட்டும் எடுத்து கடனை அடைத்து விட்டு மீதி வைரங்களை இதை பைத்துல் மாலில் சேர்த்து பொது சொத்துல சேர்த்து விடு என்று உடனடியாக கொண்டு போய் பொது சொத்துல சேர்த்து விட்டார்கள். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான ஆட்சி நமக்கு முன்னால் இருக்க, ஒரு அற்புதமான முன்மாதிரி ஆட்சி நமக்கு முன்னால் இருக்க, இன்றைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஆடம்பரங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செலவுகளையும் அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து எடுக்கக்கூடிய அலவன்ஸ்களையும் அவர்களுக்குள்ள சலுகைகளையும் பார்த்தால் நமக்கு தலை சுத்தி போய்விடும். ஒரு சாதாரண எம்பி, ஒரு சாதாரண மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவருக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு, ஒரு மாதத்திற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய செலவு 2,66,000 ரூபாய். ஒரு எம்பிக்கு அவருடைய சம்பளம், அவருடைய அலவன்ஸ், அவருடைய டிரான்ஸ்போர்ட் ஒரு எம்பி அவர் எம்பிக்கா இருக்கும் காலகட்டத்திலே 5 வருடங்களிலே இந்தியா முழுவதிலும் எங்க பிரயாணம் செய்தாலும் சரி ஒரு கிலோமீட்டருக்கு அவருக்கு 8 ரூபாய் டிராவல் அலவன்ஸ், ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாய். டீசல் போட்டு கார்ல போனாலே கார் வாடகை அவ்வளவுதான் வாங்குவான். ஆனால் எம்பி எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் சரி, அவருடைய ஊருக்கு போனாலும் சரி, தொகுதிக்கு போனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, காஷ்மீருக்கு போனாலும் சரி, கன்னியாகுமரி போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவருக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறாரோ அத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் வீதம் டிராவல் அலவன்ஸ். இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தா சகோதரர்களே, ஒரு ஆண்டுக்கு எம்பிக்கு இந்த அரசாங்கம் செலுத்தக்கூடிய தொகை 1,26,000 ரூபாய். ஒரு வருடத்திற்கு ஒரு எம்பிக்கு செலுத்தக்கூடிய தொகை சுமார் 2,66,000 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு மாதத்திற்கு எம்பிக்கு செலுத்தக்கூடிய தொகை, எம்பிக்கு செலவாகக்கூடிய தொகை 2,66,000 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 32 லட்சம் ரூபாய். 32 லட்சம் சொன்னா 5 வருஷத்துக்கு ஒரு எம்பியா இருந்தாரு சொன்னா அந்த எம்பி காலத்திலே அவருக்கு செலவழிக்கக்கூடிய தொகை மட்டும் சுமார் 1.5 கோடி ரூபாய். ஒரு எம்பிக்கு 1.5 கோடி ரூபாய் என்றால் 534 எம்பிகளுக்கு சுமார் 854 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு செய்கிறது 5 ஆண்டுகளுக்கு. 854 கோடி ரூபாய் ஒரு சாதாரண எம்பிக்கு செலவு செய்யக்கூடிய தொகை. இதுக்கு மேல மந்திரிமார்கள், அவர்களுக்குள்ள அலவன்ஸ், அவர்களுக்குள்ள செக்யூரிட்டி, அவர்களுக்குள்ள ஆபீஸ், அவர்களுக்குள்ள பியூனு, அவர்களுக்குள்ள செலவு, அவருடைய பங்களாக்கள், ஏசிகள், கரண்ட்கள், டெலிபோன்கள், சுபஹானல்லாஹ், இதெல்லாம் சொல்லி மாளாது. நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய், ஜனாதிபதிக்கு சம்பளம் 1,50,000 ரூபாய். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு 1,50,000 ரூபாய். இன்டர்நெட்ல போய் ஜனாதிபதி மாளிகையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட ஆட்சி வாழ்ந்தாங்களே, ஜனாதிபதி மாளிகை இதுவரை உள்ள கூட போய் பார்த்தது இல்லையே, அந்த ஜனாதிபதி மாளிகை எப்படி இருக்கும் என்று இன்டர்நெட்ல போய் பார்த்தால் சகோதரர்களே, அதில் வரக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கின்றனவோ அந்த எத்தனை நாட்டு அதிபர்களுடைய மாளிகை இருக்கின்றனவோ, அது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையா இருந்தாலும் சரி, அல்லது யூகேனுடைய பக்கிங்காம் கால்வாயா இருந்தாலும் சரி, பக்கிங்காம் மாளிகையா இருந்தாலும் சரி, எத்தனை பெரும் பெரும் பணக்கார நாடுகள், செல்வந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகள், எத்தனை ஆயிரக்கணக்கான நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றனவோ அத்தனை நாட்டு அதிபர்களுடைய மாளிகையை விட மிக பெரிய மாளிகை ஏழை நாடான இந்திய ஜனாதிபதியுடைய மாளிகை.
இன்டர்நெட்ல பெருமையாக போடுகின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்கள், எல்லா நாட்டு அதிபர்கள் அவர்கள் இருப்பிட வசிக்கக்கூடிய மாளிகையை விட மிக பெரிய மாளிகை இந்திய ஜனாதிபதியுடைய மாளிகை. கேட்டா இந்தியா ஏழை நாடு, மிஸ்கின் நாடு, இப்பதான் வளர்ந்துகிட்டு வர்ற நாடு. இந்த நாட்டு மாளிகை பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லா அதிபருடைய மாளிகையை விட மிகப்பெரிய மாளிகை. அந்த மாளிகையில இன்னும் டீட்டெயில் எடுத்தா அதுல தகவல் அறியும் சட்டத்தில் விதிவிலக்கு அளித்தபடி இதற்கு மேல் தகவல் தர முடியாது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல வருது. அதுல ஒரு செய்தி என்ன சொல்லப்படுதுன்னா, அறைகள் மட்டும் 340 அறைகள் இருக்கின்றன, ரூம்கள் மட்டும். ஒரு ஜனாதிபதியும் அவருடைய குடும்பத்தினரும் வசிப்பதற்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய மாளிகையின் அளவு என்ன? 340 அறைகள் கொண்ட உலகத்திலேயே எல்லா அதிபர்களுடைய மாளிகையோட மிகப்பெரிய மாளிகை. இப்படி வசித்துக் கொண்டு ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்கனாமிக் கிளாஸ்ல பயணம் செஞ்ச உடனே பாத்தீங்களா நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் எக்கனாமிக் கிளாஸ்ல போறாங்க, அதுல ஒரு மந்திரி கமாண்ட் அடிக்கிறாரு, அது மாட்டு தொழுவத்தை மாதிரி உள்ள எக்கனாமிக் கிளாஸ். அது விமானத்தில் எக்கனாமிக் கிளாஸ் போறது மாட்டு தொழுவத்தில் உட்கார்ந்து போற மாதிரி. எதற்காக சொல்றேன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மட்டமான கொள்கையை வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொருளாதார கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை பஞ்சத்தில் இருந்தும் பட்டியலில் பாதுகாக்க முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. எதுவரை ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆட்சி என்பதும் அதிகாரம் என்பதும் இதை நமக்கு நாமே தேடிக்கொண்ட இது செல்வம் அல்ல, இது அல்லாஹ் கொடுத்த அமானிதம், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்பை பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற எண்ணம் எதுவரை வராத சகோதரர்களே, அதுவரை எத்தனை சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டாலும் சரி இந்த நாட்டினுடைய பஞ்சத்தையோ இந்த நாட்டினுடைய வறுமையோ அகற்ற முடியாது. பாதுகாப்பு செலவுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அது கற்பனையை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொரு விஐபிகளுக்கும், ஒவ்வொரு எம்பிக்கும், ஒவ்வொரு மந்திரிமார்களுக்கும், ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும், பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு செலவுகளை பார்த்தால் கணக்கில் எடுக்க முடியாது. Z பிளஸ்ங்கறாங்க, Z பிரிவுங்கறாங்க, Q பிளஸ்ங்கறாங்க, ZQங்கறாங்க, எத்தனையோ வகை, அதுல எத்தனையோ ரேஞ்ச், எத்தனையோ ரேங்க். அதற்கு காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? இவர்களால் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். இவர்களால் யாருக்கெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டதோ அவர்களாலே இவர்களுக்கு ஆபத்து வருமா என்ற அச்சம். அதனால் இவர்கள் அநீதமும் செய்வார்கள். அதற்கு மேல் இவர்களுடைய அநியாயக்காரர்கள், அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு இவர்களை பாதுகாப்பதற்காக இவர்களுக்கு பாதுகாப்பும் செலவழிக்க வேண்டும் இந்த அரசாங்கம். ஒரு ரவுடி, ஒரு ஏரியா ரவுடி, 1 நம்பர் ரவுடி, அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான், என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அவனுக்கு பின்னாடி 2 போலீஸ் பாதுகாப்புக்கு. நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு? உண்மையிலே அவனுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொன்னா ஜெயிலுக்கு தூக்கி வச்சிட வேண்டியதானே, எந்த ஆபத்து இருக்காது. ஆனால் அவனுக்கும் போர்ஜரி பண்றவன், ஏமாத்துறவன், அவனுக்கு பாதுகாப்போடு சுத்தி கொண்டிருக்கிறான் உலகத்திலே, இந்தியாவிலே. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கும் வரை சகோதரர்களே நிச்சயமா இந்தியாவை வறுமையிலிருந்து பாதுகாக்க முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழ வைப்பதற்காக முஸல்லாவில் நிற்கிறார்கள். அபூ லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தொழுவதற்கான நிற்கிற மாதிரி நின்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகிலே கத்தியால் குத்தி விடுகின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்தில் கிடைக்கின்றார்கள். சக்கராத்தில் கிடைக்கிறார்கள், கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. அந்த சக்கராத்து நேரம், அந்த நினைவு தெளிந்தவுடன் உடனே தன் அருகில் இருப்பவர் அழைச்சு கேட்டாங்க, என்ன குத்துனவன் யாரு? என்ன குத்துனவன் யாரு? சொன்னாங்க அபூ லூலுன்னு ஒருத்தன். அவன் யாரு, முஸ்லிமா இல்ல காஃபிரா? இப்ப சொன்னாங்க அவன் யூதன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாங்க. ஒரு யூதன் என்னை குத்தினான் என்றால், ஒரு யூதன் கையால் நான் கொலை செய்யப்பட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு ஷஹாதத் கிடைத்தது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் ஒரு கால் ஒரு முஸ்லிம் என்னை குத்திருப்பானேனால், என்னை கொன்றிருப்பானேனால் நிச்சயமாக நான் அவனுக்கு ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏதாவது அநீதம் இழைத்திருப்பேன். அந்த அநீதத்தின் விளைவுதான் அவன் என்னை கொன்றிருப்பான். அதனால் நானும் நரகவாதியா இருப்பேன், அவனும் நரகவாதியா இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். என்னை ஒரு யூதன் குத்துனானா அல்ஹம்துலில்லாஹ், அப்பா அதை பத்தி கவலை இல்லை, நான் சொர்க்கவாதி அப்படின்னாங்க. இந்த மனோநிலை சகோதரர்களே சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அதனால்தான் கடைசியிலே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கடைசி கட்டத்திலே அடுத்த கலீஃபா யார் என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் ஏகோபித்து வந்து சொன்னார் உமர் இடத்திலே, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு பிறகு உங்களுடைய ஆட்சியை நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தோம், நீங்கள் கிலாபத்துக்கு தகுதி இல்லாத ஆள் என்றால் விமர்சனம் செய்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 12-13 வருடங்களாக உங்களுடைய ஆட்சியினுடைய மகத்துவத்தை பார்த்தோம். ஆகவே உங்களுக்கு பிறகு உங்களை போன்று ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மகனால் தான் முடியும். ஆகவே உங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமரை கலீஃபாவாக தேர்ந்தெடுங்கள் சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிற்பதற்கு இந்த உமருடைய குடும்பத்திலே உமர் மட்டுமே போதும், என்னுடைய வாரிசு வேண்டாம் என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான ஆட்சி நடத்தி உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆட்சி என்ற கிலாபத் என்ற பொறுப்பை ஏற்று அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பதற்கு என்னுடைய குடும்பத்திலே நான் ஒருத்தம் போதும் என்று சொன்னார்கள். காரணம், அவர்கள் பதவியையும் அதிகாரத்தையும் சகோதரர்களே ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நினைத்தார்கள். அல்லாஹ் தந்த பதவியாக நினைக்கவில்லை, அதிகாரமாக நினைக்கவில்லை.
அதை ஒரு கிஃப்டாக நினைக்கவில்லை, அதை ஒரு முள் மீது படுக்கையாக நினைத்தார்கள், ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நினைத்தார்கள். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த அரசாங்கம் தரக்கூடிய, நான் கேட்கின்றேன், இந்த எம்பிக்களுக்கு 2,66,000 ரூபாய் மாச சம்பளம், மாச செலவு இவர்களுக்கு 2,66,000 ரூபாய். இந்த செலவை வேண்டாம் என்று சொன்ன ஒரு எம்பியாவது உண்டா? எனக்கு 2,66,000 அளவுக்கு எனக்கு ஒன்றும் செலவு இல்லைங்க, எனக்கு அவ்வளவுதான் ஒன்றும் தேவையில்லை, சாதாரண என் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு தாங்க என்று இந்திய வரலாறிலே ஏதாவது ஒரு எம்பி சொல்லி இருக்கிறாரா? தேவைப்பட்டால் இப்படி இருக்கலாம், இந்த 2,66,000 ரூபாய்க்கு மேலாக கேள்வி கேட்பதற்கு தனி லஞ்சம், பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கிறா அதற்காக லஞ்சம் வாங்கிய கேவலப்பட்ட எம்பிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இன்னும் என்னென்ன லஞ்சம், என்னென்ன ஊழல், என்னென்ன அநியாயம், என்னென்ன மோசடி. ஆகவே என்றைக்கு இந்த எம்பிக்களுக்கோ அல்ல இந்த ஆட்சியாளர்களுக்கோ, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண முனிசிபாலிட்டி மெம்பராக இருந்தாலும் சரி, என்றைக்கு இவர்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் வராதோ அதுவரை எந்த சிக்கன நடவடிக்கைனாலும் அதெல்லாம் கண் துடைப்பாகத்தான் இருக்குமே தவிர, மக்கள் பரபரப்பாக பேசுவதற்கு பத்திரிகைகளில் ஒரு செய்தி கிடைக்குமே தவிர மற்றபடி அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன் வெறும் பிளைட்ல வரும்பொழுது எக்கனாமிக்கல் கிளாஸ்ல வந்துட்டா மட்டும் இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டுமா? அந்த பிளைட் விட்டு இறங்கின உடனே நேர போய் உட்கார்றது என்ன? இப்ப ஐயனார் ஹோட்டல்லையே அல்ல முனியாண்டி விலாசை போய் சாப்பிடுறாங்க, போய் தங்குறது சாப்பிட 5 ஸ்டார் ஹோட்டல் தானே, அங்கே சிக்கனம் எங்க போயிடுது? ஆகவே அருமுக்கிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை, சத்திய சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொருளாதார கொள்கையை வைத்துக் கொண்டு, ஒரு சீரழிந்த கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இந்தியாவை பஞ்சத்திலிருந்து பட்டியலிருந்து பாதுகாக்க முடியாது. நீங்கள் இந்தியாவை பட்டியலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இஸ்லாமிய வழிதான், இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வழிதான். எந்த இஸ்லாமிய வழியை பார்த்து, எந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சியை பார்த்து மகாத்மா காந்தியை வாக்குமூலம் கொடுத்தாரோ, என்றைக்கு இந்தியாவுக்கு உமருடைய ஆட்சியை போன்ற ஆட்சி வருமோ அன்றைக்கு தான் இந்தியா உருப்படும் என்று சொன்னாரோ, அந்த ஆட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்தால்தான் பட்டினி பஞ்சத்தை விட்டு பாதுகாக்க முடியும் என்ற இந்த உன்னதமான செய்தியை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து, இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷைத்தான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர் அல்லாஹ் சொன்னானே, அந்த ஷைத்தானுடைய சகோதரர்களாக நாம் மாறிவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையையும் சிம்பிளிசிட்டியையும் சிக்கனத்தையும் கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், இந்திய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை, நல்ல பொற்காலத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.